கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாளில் இந்த தேன்துளி எபிசோட் ஒரு 900 எண்ணிக்கைக்கு அது கடந்து வந்திருக்கிறது. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த தேன்துளியை ஆரம்பித்து இந்த நாள் வரைக்கும் அதை தேவன் அற்புதமாக வழிநடத்தி வந்தார். தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை இருந்தது. அதற்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகரிடத்துல நல்ல ஃபீட்பேக்ஸ் வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பட நான் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு இடத்துல ஜெபிக்கிறேன், அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த 900 எபிசோடில் ஒரு விசேஷத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கிதியோனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாக இருந்ததாக வரப்போகிறதான இந்த கிதியோனை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கிதியோனை, பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பயப்படாத, கலங்காத, நீ ஒரு பராக்கிரமசாலி, ஆகவே நீ ஒன்றை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று. அந்த பராக்கிரமம், அந்த பயந்து நடுங்கி கொண்டு அந்த ஒரு மேட்டிலே போரடித்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து, ஒரு பலவீனமான பாண்டமாக இருந்தவனை, சோர்ந்து போனவனை பார்த்து, நீ பராக்கிரமசாலி, நீ ஒரு பலசாலி என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து கூட நம்மை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை பலசாலி, பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். அடுத்தபடியாக இந்த கிதியோனை பார்த்து அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ, உனக்கு என்ன பலன் இருக்கிறோ அந்த பலத்தோடு கூட காரியங்களை வாய்க்க செய். உன்னால் என்ன முடியும் ஆண்டவருடைய கரத்தில் கொடு. ஆண்டவரே, எனக்கு இது முடியலையா, நான் இதை செய்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னால், ஊழிய காரியங்களிலே என்னென்ன காரியங்களை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று அவருக்கு நாம் செய்கிறோமோ அவைகளிலே 100% நமக்கு ஜெயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம்முடைய கொஞ்சம் பலனை நம்பி ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதோடு கூட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், கிதியோன் தனியாக இல்லை. 14வது வருஷத்தில் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தார். அவன் கிதியோனோடு கூட இருந்ததனாலே அவருடைய ஆலோசனையின்படியாக நடந்து அந்த மீதியானரை அவன் வெறும் 300 பேரை கொண்டு அவன் மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய கையில் கொடுக்கப்பட்ட ஒரு பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், அது கர்த்தருடைய பட்டயமாக இருந்தது. அந்த வேளையில் கூட நாம் இந்த காரியங்களிலிருந்து, இந்த காரியத்தில் நாம் பலனை பெற்றவர்களாக, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உறுதியோடு கூட நாம் செயல்படுவோம். அப்படி செய்கின்ற வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இம்மட்டும் இந்த 900 எபிசோட் வரைக்கும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய திட்டம் வரை சித்தப்படியாக எவ்வளவு நாட்களுக்கு நம்ம எடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாட்களுக்கு கடந்து செல்ல நம்முடைய பலத்தை, எங்களுடைய கொஞ்சம் பலத்திலிருந்து மிகுந்த பலத்தை நீர் எங்களுக்கு தாரும், வழிநடத்துங்க. நீங்கள் எங்களோடு இருக்கிறபடியினாலே நாங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஜெயமுள்ள நாளாக இருக்கும்.